1717. ஸோ தாபரத்து உள் நின்று அருளவல்லான் சிவன், இது முதலடி. ஸோ தாபரத்து உள் நின்று, தாபரம்னா இப்போ தான் சொன்னோம், அந்த இடத்துல ஒரு அசையாத நிலை தன்மை, அசைவற்ற நிலைத்து இருக்கக்கூடிய ஒரு பொருள் இந்த இடத்துல இறைவன் இருக்கார். அந்த அசையாத பொருளுக்குள் நின்று அருளவல்லான் இந்த இடத்துல. இப்போ உயிர்களுக்கு அருளும் வல்லான்னா வல்லமை அப்படின்னு பொருள் இந்த இடத்துல. நம்மால் இதை கற்பனையில் கூட செய்து பார்க்கவே முடியாது. நீ அசையாமல் உட்காந்துக்கிட்டே இரு ஆனால் சாப்பிடு, அசையாமல் உட்காந்துக்கிட்டே இரு ஆனால் தண்ணி குடி அப்படின்னா நம்மளால் எப்படி செய்ய முடியும் இந்த இடத்துல? அடுத்தவர்களுடைய உதவி இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது இந்த இடத்துல. நம்முடைய அறிவு கெட்டியார் போல் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனால் இறைவன் அந்த வல்லமையை பெற்றிருக்கின்றார். எவ்வளோ பெரிய உலகிற்கு நன்மை செய்து கொண்டிருக்கின்றார் என்பதை முதல் பாடலையும் பார்த்தோம், ரெண்டாவது பாடலையும் பார்த்தோம் இன்றைய வகுப்பில். ஆனால் இது எல்லாத்தையுமே அவர் அசைவில்லாமல் செஞ்சிடுறாரா இந்த இடத்துல. அதைத்தான் முதலடியில் சொல்கிறாரு, தாபரத்து உள்நின்று. வெளியில் வர்றதே இல்லை. வெளியில் வர்றதுன்னா என்ன? இந்த இடத்துல அசைவு தன்மைக்கு வர்றது. ஆனால் அசையா தன்மையில் தான் இது எல்லாத்தையுமே செஞ்சுக்கிட்டு இருக்காரு இந்த இடத்துல. நேரடியாக அவர் செய்யலை இந்த இடத்துல. தனக்கு அசையா தன்மையிலிருந்து அசையும் சக்தியை உள்ளேருந்து தான் வெளியில் வருது. இந்திரன், அயன், பதிம எல்லாமே அந்த ஒன் சூடரில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ எல்லாம் அந்த அசையா தன்மைக்குள்ளே தான் இருந்து வருது. ஸோ அந்த வல்லமையை அந்த பெற்றிருக்கின்றார் சிவன். சிவன் என்று சொல்லப்படுவது இந்த இடத்துல அருள் வடிவானவன் என்று பொருள் இந்த இடத்துல. ஸோ தன்னுடைய அருளை வைத்தே இத்தனையும் இறைவன் செய்து கொண்டே இருக்கின்றார் இந்த இடத்துல. அப்படிப்பட்ட அந்த இறைவனை மாபரத்து உண்மை வழிபடுவார் இல்லை, இது ரெண்டாவது அடியில் சொல்கிறார். மாபரத்து அப்படிங்கிறாரு. ஏதாவது பரம் அப்படின்னாலே அந்த இடத்துல பரம்பொருள் தான், எல்லாவற்றுக்கும் மேலாக இருக்கக்கூடிய அந்த இறைவன் தான் மாபரத்து அப்படிங்கிறார். அப்போ மாபரத்துன்னு சொல்லப்படுறது என்னென்னா, இப்போ நம்ம பரம்பொருள் அப்படின்னு நம்ம ஒரே லைனில் சொல்லிடுறோம், எல்லாத்துக்கும் மேலே இருக்கக்கூடிய இறைவன்பா அப்படின்னு சொல்லிடுறோம். ஆனால் நாம் என்ன சொல்லுகின்றோமோ அதற்கும் மேலாக இருக்கக்கூடியவர் அந்த இறைவன், அதான் மாபரன் இந்த இடத்துல. இப்போ உதாரணத்திற்கு ஒரு நபர்கிட்ட போய் உனக்கு தெரிந்த ஒரு அதிகபட்ச எண்ணெய் கூறு அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுக்குவோம். ஒரு எண்ணெய் கூறு, அவர் 1,00,000 அப்படிம்பாரு. அப்போ 1,01,000 என்று ஒரு எண் இருக்குது, கூட ஒரு சைபர் போட்டால் போதும் 10 லட்சம் ஆயிடும். அப்போ இன்னொருத்தர் கேட்டால் 1 கோடி அப்படிங்கிறாரு, அப்போ இன்னொரு சைபர் போட்டால் 10 கோடி ஆகிடும். இப்படி எண்ணினுடைய இறுதி எண்ணையை நம்மளால் சொல்லவே, யாராலையும் சொல்ல முடியாது, மனித அறிவினால் சொல்லவே முடியாது இந்த இடத்துல. ஸோ அதுபோல் இந்த பரம்பொருளை இவ்வளவு ஆற்றல் கொண்டவர் இந்த இறைவன் அப்படின்னு சொல்லி யாராவது ஒருத்தரால் சொல்ல முடியுமான்னு கேட்டால் சொல்லவே முடியாது. அவர் அதற்கும் மேலானவர் இந்த இடத்துல. அதான் மாபரம் இந்த இடத்துல. அந்த மாபரத்தினுடைய உண்மை இந்த இடத்துல, அது இந்த இடத்துல வழிபடுவார் இல்லை அப்படிங்கிறது. வழிபடுவார் இல்லைன்னா என்ன? இந்த இடத்துல வழிபடுதல் தான் தெரியும் எல்லாருக்கும், போற்றி வணங்குதல். ஆனால் அப்படி யாருமே இல்லை அப்படிங்கிறாங்க. ஏன் இல்லை அப்படின்னா, இந்த இடத்துல அவருடைய தன்மையை தான் இங்கே யாராலுமே தெரிஞ்சிக்க முடியலையே. போன பாட்டிலே சொல்லிட்டார், கருத்து அறியாரேன்னு சொல்லிட்டார் இந்த இடத்துல இல்லையா? அவருடைய கருத்தை தெரிந்து கொள்பவர்கள் யாருமே இல்லை. அப்போ கருத்தை தெரிஞ்சுக்கிட்டா தான், உண்மை என்னன்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டா தானே அதை கேட்டார் போல் போற்றி வழிபட முடியும் இந்த இடத்துல. இப்போ இன்றைக்கி முதல் பாடலில் பார்த்தோம், தேவர்கள்லாம் எப்படி வாழ்த்தினார்கள், போற்றி வணங்கினார்கள் அப்படின்றதெல்லாம் ஃபுல்லாகவே பார்த்தோம். அவர்களுக்கு என்ன தெரிகின்றதோ அதைத்தான் அவர்கள் போற்றி வாழ்த்தி வழிபட்டார்களே தவிர்த்து, அவர்கள் அப்போ பார்க்காதது ஒன்று வேறொன்று இருக்கின்றது என்று பொருள். அப்போ இந்த இடத்துல வழிபாடுவார் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ தேவர்களாலும் அந்த மாபரத்தில் இருக்கக்கூடிய இறைவனை வழிபடுவார் இல்லை. இதை புரிஞ்சுக்கலாம் ரெண்டாவது அடியில். இப்போ மூணாவது அடியில் மாபரத்து உண்மை வழிபடுவாளருக்கும் மூணாவது அடியில் சொல்கிறார். இப்போ வழிபடுவாளருக்கும் அப்படின்னா என்ன? அப்போ யாரோ ஒருத்தர் அவருடைய உண்மை தன்மையை தெரிந்து கொள்கின்றார்கள் அப்படின்னு பொருள் இல்லையா? அதற்கும் நம்ம போன அந்த பாடலே கொஞ்சம் சின்ன உதாரணம் சொல்லியிருந்தோம். திருமந்திரத்திலே ஆரம்பத்திலே சொல்லியிருக்காரு, யாராலும் தெரிந்து கொள்ள முடியாத உணராத அந்த இறைவனை அவருடைய அருளால் நான் தெரிந்து கொண்டேன்னு திருமூலர் சொல்லியிருக்கார். அப்போ இந்த இடத்துல மாபரமாக இருக்கக்கூடிய அந்த உண்மை இறைவனை, அந்த உண்மை இறைவனைன்னு சொல்ல, இறைவன் உண்மை தான் இந்த இடத்துல, அவருடைய தன்மையை அந்த இடத்துல திருமூலராகிய இவர் தெரிந்து வைத்திருக்கின்றார் இந்த இடத்துல. அப்போ இவர் இந்த இடத்துல வழிபடுவாளர் இந்த இடத்துல இல்லையா? மாபரத்து உண்மை வழிபடு ஆளர்க்கும் அப்படிங்கிற. அப்போ திருமூலர் மட்டும்தான் தெரிந்து கொண்டிருக்கின்றார் என்றால் வேறு யாரையும் கூட தெரிந்து வச்சிருக்கலாம் இந்த இடத்துல. ஏன்னா நமக்கு திருமந்திரத்திலே பார்த்துருப்போம், முதல்ல ஒரு 8 பேர் சொல்லியிருப்பார் இந்த இடத்துல இல்லையா? அந்த ஒரு
பேர் மறந்துட்டேன் டக்குன்னு, அந்த 8 பேரும் பேர் மறந்துட்டேன். அந்த 8 பேர் சொல்லியிருப்பார், குறிப்பிட்டிருப்பார் இந்த இடத்துல, திரும்ப அந்த இடத்துல நாங்கள் 8 பேருமே வந்து இறைவனுக்கு கீழே அமர்ந்து இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருப்பார். சனகர், சனாதனந்தர், அந்த பேர்கள் எல்லாம் வரும் அந்த பாடலில். ஸோ இவங்க எல்லாருமே கூட அதை தெரிஞ்சிருக்கலாம், நமக்கு தெரியாது இந்த இடத்துல. ஸோ அவங்க எல்லாருமே வழிபடுவாளர்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இவங்க பூ உலகத்து உள் நின்ற பொன்கொடி ஆகுமே அப்படின்னு சொல்கிறார். இதை 2 வகையாக புரிஞ்சிக்கலாம். இந்த பூ அகத்து உள் நின்ற பொன்கொடி ஆகுமே அப்படின்னு சொல்லப்படுறது. எப்படி 2 வகையாக புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா, முதல்ல பூ என்றால் என்ன இந்த இடத்துல? ஒன்று எல்லாருக்கும் தெரியும், மலர்கள். இந்த இடத்துல எங்கே இருக்குது மலர்? இந்த இடத்துல அகத்து உள் நின்ற அப்படிங்கிறது நம்ம உடம்புக்கு உள்ள அகம் எங்கே இருக்குது இந்த இடத்துல? நமக்குள்ள சகசிரதலம்னு சொல்லுவோம். இந்த இடத்துல அங்கே 1000 இதழ் தாமரைகள் இருக்கின்றது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ உள்ளே ஒரு மலர் இருக்கின்றது. பூ அகத்து உள் நின்ற, உள்ளே நிற்கிது இந்த இடத்துல, சகசிரதலமாக மரம் நிற்கிது இந்த இடத்துல. அது இந்த இடத்துல பொன் கொடி ஆகுமே அப்படிங்கிறது. பொன் கொடினா என்ன? இந்த இடத்துல பொன்னாலான ஒரு கொடி. பொன் என்றால் இந்த இடத்துல ஒரு பிரகாசம், வெளிச்சம். இந்த இடத்துல கொடின்னா நம்மளுடைய சுழுமுனை நாடி இருக்கு இல்லையா, மூலாதாரத்திலேருந்து சகரசர தலத்திற்கு வரைக்கும் செல்லக்கூடிய அந்த கொடி ஆகுமே அப்படின்றது நம்ம யோக மார்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொருளாக புரிந்து கொள்ளலாம். யாரால் இறைவனை முழுமையாக புரிந்து கொள்ள முடிகின்றதோ, இப்போ இறைவன் வந்து என்ன தன்மையில் இருக்காரு, யாரும் தெரிஞ்சிக்க முடியாமல் இருக்காங்கன்னு சொன்னாங்க இல்லையா, வெளியே அண்டத்தில் பார்க்கக்கூடிய அந்த இறைவனுடைய ஆற்றல் தான் பிண்டத்திலே இங்கு மூலாதாரத்திலிருந்து சகசரதலம் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஆற்றலாக இயங்கி கொண்டிருக்கின்றது. அண்டத்தில் உள்ளதெல்லாம் பிண்டத்தில் உள்ளது, பிண்டத்தில் உள்ளதெல்லாம் எல்லாம் அண்டத்தில் உள்ளது இந்த இடத்துல இல்லையா. அப்போ வெளியில் பார்க்கக்கூடிய இறைவன் எப்படியெல்லாம் இருக்கின்றாரோ அவர் நமக்குள்ளும் இருக்கின்றார் இந்த இடத்துல. ஸோ இவங்க எல்லாருமே இந்த 7 சக்கரத்துக்குள்ளேயே தேவர்கள், அயன், பால், பதி எல்லாருமே உள்ளேயும் இருப்பாங்க இந்த இடத்துல. ஸோ இதை நம்ம யோக மார்க்கத்தில் ஒரு பொருளாக புரிஞ்சிக்கலாம். இதே நம்ம வேறு மார்க்கத்தில் நாம் பார்த்தோமே ஆனால், அதாவது பிண்ட தத்துவத்தில் பார்த்தோம், அண்ட தத்துவத்தில் இதற்கான விளக்கம் நம்ம பார்த்தோம்னா, பூ என்றால் இந்த இடத்துல உலகம் என்று பொருள். இந்த இடத்துல பூ அகத்து அப்படிங்கிறார். அப்போ உலகத்திற்கு உள்ளே அப்படின்னு இருக்கும். உள்ளே என்ன இருக்குது? உள் நின்ற அப்படிங்கிறார். அப்போ உலகத்திற்கு உள்ளே நிற்கிறாரு, பொன்கொடி அப்படிங்கிறாரு. பொன்கொடின்றது எப்படி புரிஞ்சிக்கலன்னா, நான் பாடலில் சொன்ன மாதிரி அடிமுடிக்கான அண்ணாமலை தத்துவம் சொல்லியிருந்தோம் இல்லைங்களா. அது எப்படி சொல்லியிருந்தாரு, திருமந்திரத்திலே கொடுத்துருக்காரு ரொம்ப அழகாக. 14 உலகம் இருக்குது, 14 உலகத்தையுமே ஒரு ஊசியில் கோர்த்த மாதிரி நேராக இறைவன் பிடிச்சி வச்சிட்டு இருக்காராம் இந்த இடத்துல 14 உலகத்தையும். அப்போது சும்மா நம்ம ஒரு கற்பனை செய்து பார்ப்போமே, நம்ம வீட்டிலே பந்துகள்லாம் இருக்கும், ஒரு 14 பந்து வாங்கி 14 பந்தையும் ஒரு ஊசி நூலில் கோர்த்து இப்படி மேலே நூலை வந்து ஒரு கம்பியில் மேலே எங்கேயோ கட்டி விட்டோன்னா எப்படி இருக்கும்? நேராக மேலேருந்து கீழே வரைக்கும் 14 பந்து இருக்கும், நடுவில் ஒரு நூல் போகும். அந்த நூல் தான் இந்த இடத்துல அடிமுடிக்கானா அண்ணாமலை. அப்போ அவர் தான் இந்த இடத்துல எப்படி இருக்காராம்? பொன் கொடி. கொடி என்றது அந்த நூலுன்னு வச்சுக்கோங்க. அது எப்படி இருக்கான்? பொன் பிரகாசமாக இருக்கான் இந்த இடத்துல. அந்த பிரகாசம் என்னை செய்து கொண்டு இருக்கின்றது? ஒன் சுடர்னு பார்த்தோம் இல்லையா போன படல, அதுபோல் இருந்து இந்த உலகத்திற்கு நன்மை செய்து கொண்டு இருக்கின்றது. அப்போ இதை யாரால் தெரிஞ்சு கொள்ள முடியும்? அந்த 3வது அடியில் இப்போ பார்த்தோம் இல்லையா, மாபரத்து உண்மை வழிபடுவாளர்க்கும். யார் ஒருத்தரோட இந்த இடத்துல அந்த இறைவனையுடைய அடியையும் முடியையும் கண்டார்களோ அவர்கள் இந்த இடத்துல எல்லாத்தையும் முழுசாக பார்க்க முடியும், இவர்களால் தெரிந்து கொள்ள முடியும். அது வரைக்கும் தெரிஞ்சு கொள்ள முடியாது இந்த இடத்துல. இதுதான் 4வது அடியில் சொல்கிறார். இந்த இடத்துல 4வது அடியையும் புரிந்து கொள்வது கொஞ்சம் கடினம் தான் இந்த இடத்துல. ஏன்னா யோக மார்க்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா, நான் தியானம் பண்ணுறேன், எனக்கு லைட்டு தெரிஞ்சிச்சு, சகசரதில் விரிஞ்சிச்சு, இப்படி சொல்கிறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க இந்த இடத்துல. எனக்கு சக்கரெல்லாம் மேலே போயிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ரொம்ப உச்சபட்ச நிலை, அதெல்லாம் கற்பனை செய்தும் பார்க்க முடியாத ஒரு நிலை, அதெல்லாம் பேரறிவு ஞானம். அதெல்லாம் சர்வசாதாரணமாக அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் கிடைச்சிடாது. கிடைச்சவங்க பேச மாட்டாங்க, முதல்ல அமைதி ஆகிடுவாங்க இந்த இடத்துல. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் அவர்களால் 7 சக்கரத்தையும் தங்களால் உணர்ந்து கொள்ள முடிந்தால் இந்த இறைவனையும் உணர முடியும். அதுபோலவே வெளியேயும் இந்த இடத்துல அண்டத்தில் இப்போ சாதாரணமாக நம்ம சேட்டலைட்லாம் எடுத்து வச்சுக்கிட்டா கூட சரி, சூரியன் அவ்வளோ பெரிய ஆற்றல் கொண்டது. சூரியனாலே மொத்த உலகத்துக்கு வெளிச்சத்தை கொடுக்க முடியல. பாதி உலகம்தான் வரும், பாதி தான் வெளிச்சம் இருக்கும், பாதி இருட்டு தான் இருக்கும் இந்த இடத்துல. சூரியன் இருக்கக்கூடிய ஆற்றலே அவ்வளோ பெரிய ஆற்றலுக்கே மொத்த உலகத்தையும் பார்க்க முடியலையே, அப்போ சாதாரண மனிதர்களால் எப்படி பார்க்க முடியும் ஒரு உலகத்தையுடைய மொத்தத்தையும்? அப்போ 14 உலகத்தோட மொத்தத்தையும் எப்படி பார்க்க முடியும்? அது எப்படி இயங்குது, எப்படி ஆற்றலோடு இருக்குது?
அதெல்லாம் எப்படி பார்க்க முடியும்? நிச்சயமாக பார்க்கவே முடியாது. அதை பார்க்க முடியாதனால தான் அதை யாராலும் தெரிஞ்சிக்க முடியல, தேவர்களாலும் தெரிஞ்சிக்க முடியல அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க தெரிஞ்சிக்கிறதுனால அவங்களால வழிபட முடியவில்லை. அப்போ இந்த இடத்துல திருமூலர் போல் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் அதனுடைய தன்மையை முழுசாக தெரிஞ்சுக்கிறாங்க. அவர்கள் நின்ற இடத்தில் இருந்தே இந்த இடத்துல எங்கே அமர்ந்து இருக்கின்றார்களோ அங்கிருந்தே இந்த 14 உலகத்தையும் 14 உலகம் மட்டும் இல்லை, பேரண்டம்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல 1008 உலகங்கள் இருக்கின்றது. இதுபோல் அத்தனையும் அவர்கள் அமர்ந்த இடத்திலிருந்தே மொத்தத்தை முழுமையாக பார்க்க முடியும். அப்போ பார்க்கறதுனால அவங்க மொத்தத்தையும் இருக்கக்கூடிய அந்த ஆற்றோடு இருக்கக்கூடிய இறைவனை வழிபடுவார்கள். அதை பெற்று கொண்டபடினால் அவர்கள் அனைத்தும் அவர்களால் அறிந்து கொள்ள முடிகின்றது, உணர்ந்து கொள்ள முடிகிறது, அடிமுடியை அவர்களால் காண முடிகின்றது. ஸோ அதான் நாலாதடிக்கு பொருள். ஸோ நாலடிக்கும் சேர்த்து பொருள் பார்த்தோம் என்றால், அசைவற்ற நிலைத்திருக்கும் தன்மையுடன் இருக்கக்கூடிய அந்த இறைவன் தன்னுடைய அசையா தன்மையிலிருந்தே அனைத்தையும் அருளக்கூடிய வல்லமை இறைவனாக இருக்கின்றார். அவருடைய பேராற்றல் தன்மையை யாராலும் உணர முடியவில்லை, தெரிந்து கொள்ள முடியவில்லை. அதனால் அவரை போற்றி வணங்க முடியவில்லை. யார் ஒருவரால் அவருடைய உண்மைத்தன்மையை போற்றி வணங்க முடிகின்றதோ அப்படின்னா அவங்க அந்த இடத்துல அவர் இறைவனை பார்த்திருக்கின்றார்கள் என்று பொருள். அந்த வல்லமை பெற்றிருக்கிறார்கள். இந்த இடத்துல யாராலும் தேவர்களாலும் பார்க்க முடியாத, உணர முடியாத அந்த இறைவனை முழுமையாக அவர்களால் பார்க்க முடிகின்றது, உணர முடிகின்றது. ஆகையால் அவர்கள் போற்றி வணங்குகின்றார்கள். ஸோ இதான் அந்த பாடலுடைய கருத்து.